இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு திங்ஸ் நியூ தமிழ் சேனல். தம்ப்நெயில் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எல்லாருக்கும் இருக்க ரொம்ப கஷ்டமான ஒர்க் என்னென்னா, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அவசரத்துக்கு ரெடி பண்ணுறது தான். அதை எப்படி நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஃப்ரிட்ஜில் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இது கலர் எதுவும் மாறாது, அதே மாதிரி டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இஞ்சி நீங்கள் 1/2 கப் எடுத்தீங்க அப்படின்னா, பூண்டு அதில் 1 கப் எடுத்துக்கோங்க. அது எல்லோரும் நினைப்போம் பாதி பாதி எடுக்கணும் அப்படின்னு. அப்படி இல்லை, அதை விட அதிகமாக தான் நம்ம பூண்டு எடுக்கணும். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 1.5 டீஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இந்த மாதிரி மிக்ஸி எடுத்துகிட்டு அதில் இஞ்சியும் பூண்டையும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா அரைச்சிருங்க. ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு 2 தடவை நீங்கள் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுறீங்க. இப்போ நல்லெண்ணெய் எதுக்காண்டி நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, அது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி தான், நம்மளுக்கு இஞ்சி பூண்டு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ அது அரைஞ்சிருச்சு. இப்போ இது அரைஞ்சதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு போடுறதுனால ஒன்றும் ஆகாது, நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் உப்பு நல்லெண்ணெய் நம்ம சேர்க்குறோம். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக நான் அரைச்சிட்டேன். அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கலர் 1 வாரம் ஆனாலும் 2 வாரம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும், மாறவே மாறாது. ஸோ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எனக்கு இது 2 வாரத்துக்கு வரும். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான், அதனால் 2 வாரத்துக்கு வரும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அளவெடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த இஞ்சி பூண்டு பிரச்சனை இருக்காது. எதுக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவசரத்துக்கு. அப்போதைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி பல்காக அரைச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.